விண்ணையும் மண்ணையும் படைத்த நல்ல தகப்பனுக்காக இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினால நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த முதல் ஜாமத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படி நாட்டில் யூடியூப் வழியாக அனுப்புகிற ஒவ்வொரு ஜெபங்களும் ஒவ்வொரு பரிசுத்த வார்த்தைகளும் ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளும் கேட்டு தன் வாழ்க்கையை தேவனோடு கூட பக்கம் திருப்பவும், தேவனோடு கூட பற்றி கொண்டு இருக்கவும், தேவனுக்குள்ள சார்ந்து வாழவும் இந்த நாளிலே அனுப்புகிற அந்த பரிசுத்தமான வார்த்தை, பரிசுத்தமான ஜீவன் தரும் வார்த்தை, ஒரு மனுஷனை உருவாக்கி ஒரு மனுஷனை தாங்குகிற பரிசுத்தமான வார்த்தை. அந்த வார்த்தை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த நாளிலே எரேமியாவில் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகள் ஆக கட்டளிட்டேன் என்று சொன்னார். என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் என் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வசனம், எரேமியாவை தேவன் நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கும் முன்னே அப்படின்னு சொல்றார். உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எரேமியாவை தாயின் கர்ப்பத்துல உருவாக்கல. யார் தாய், அவர் எப்படி இருப்பார்னா தெரியாது. ஆனா எரேமியாவும் இந்த பூமியில எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா தாயின் கருவத்தில் உருவாகும் முன்னே அப்படின்னா இனி உருவாக்கல, இனி உண்டாக்கல, இனியும் அவரை கருபம் தரிக்கல. ஏனென்றால் உருவாகும் முன்பே என்று சொன்னால் அந்த உருவாகும் முன்பாகவே கர்த்தர் எரேமியாவை தெரியும். கர்த்தருக்கு எரேமியா எப்பேரிப்பட்டவர், அவர் எப்பேரிப்பட்ட சூழ்நிலை இருப்பார், அவர் எப்பேரிப்பட்ட அழகுள்ள எரேமியாவாக இருப்பார், அவரை எப்பேரிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஏசப்பாவுக்கு மாத்திரம்தான் அந்த எரேமியாவை குறித்து தெரியும். ஏனென்றால் உருவாகும் முன்பாகவே தேவன் எரேமியாவை அறிந்திருக்கிறார், எரேமியாவை தெரிந்திருக்கிறார், எரேமியாவை புரிந்திருக்கிறார். இப்ப எரேமியாவை நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், இப்போ நீ கர்ப்பத்தில் இருந்து அப்படின்ற பாருங்க. பிறக்கல, தாயின் வயிற்றுல உருவாகல, அதுக்கு முன்பாக தேவன் அறிந்தார். இப்போ கர்ப்பம் தரிக்கப்படுகிறது. இப்ப கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே பாருங்க, கர்ப்பத்திலிருந்து இப்போ கர்ப்பத்துல அந்த எரேமியா உருவாகிறார். தேவ பிள்ளைகளே, கர்ப்பத்தில உருவாகும் முன்பாகவே தேவன் அறிந்தார். இப்போ எரேமியாவை கர்ப்பத்தில தரிக்கிறார், தரிப்பிக்கிறார், இப்போ உருவாக்குறார், உண்டாக்குறார். நல்லா கவனிக்கணும். இப்போ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணின்றார். இப்ப தாயின் வயிற்றிலேயே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே பரிசுத்தத்துல, பரிசுத்த ஆவியில அவரை நிரப்ப பண்ணுகிறார். கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே பாருங்க, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே இப்போ நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, இப்போ நான் உன்னை பரிசுத்தம் பண்ணுவேன். அப்ப தாயின் கர்ப்பத்திலே பரிசுத்தம் பண்ணுகிறார். தாயின் கர்ப்பத்திலே அந்த சரீரத்தை தூய்மைப்படுத்துகிறார். அந்த தாயின் கர்ப்பத்தில் அந்த எரேமியாவுடைய எல்லா அவய உறுப்புகளும் பரிசுத்தப்படுத்துகிறார். தாயுடைய இருதயத்திலே அந்த எரேமியாவுடைய கண்கள், நாவுகள், எல்லா உணர்வுகளும் பரிசுத்தப்படுத்துகிறார். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம், எவ்வளவு ஒரு பரிசுத்த ஒரு பாக்கியம். எரேமியாவை தாயின் கர்ப்பத்திலேயே பரிசுத்தப்படுத்துவது பெரிய ஒரு பாக்கியம். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், யாருக்கும் கண்டிராத ஒரு பாக்கியம், யாருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அறியாத ஒரு
புரியாத ஒரு பரிசுத்தம் தாயின் கருவத்திலே கொடுக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியில நிரப்பி அந்த எரேமியாவை பரிசுத்தத்திலே நிரப்புகிறார். உன்னை சாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளிட்டேன் என்று சொன்னார். வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். இப்ப தாயின் கருவத்தில் உருவாகும் உன்னை ஆசீர்வதித்தேன்னு சொல்லுகிறார். பாருங்க, சங்கீதத்துல 71ஆம் அதிகாரத்துல நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அந்த நாளில் உங்களோடு கூட அவருடைய வார்த்தை ஒன்று நம்மளோடு கூட பேசுகிறார். நான் கருவத்தில் உருபவித்தது முதல், பாருங்க, உருபவித்தது முதல், கருவத்திலே உருபவித்தது முதல் உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன் என்றார். நான் தாயின் கருவத்திலே ஆதரிக்கப்பட்டேன். நான் தாயின் கருவத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டேன். நான் தாயின் கருவத்திலேயே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், என்னை ஆதரிக்கிறார். நான் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உண்மை நான் எப்பொழுதும் துதிப்பேன். தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீர், இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர் நீர், இந்த பூமிக்கு காண்பித்தவர் நீர், இந்த பூமிக்கு கர்த்தர் தான் உருவாக்கினார், பரிசுத்தமாக்கினார் என்று வெளிப்படுத்த ஒரு தீர்க்க தரிசனை மாறுபடி எதுவுமே வெளிப்பட்டது கர்த்தருடைய திட்டம். ஆதரிக்கப்படுகிறேன், நான் எப்பொழுதுமே தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறார். அதே கலாத்தியர்ல 1ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படி இப்படியாய் அவர் சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம், அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் முதல் என்னை அவர் பிரித்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைக்கிற தேவன். பாருங்க, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து அப்படின்றார். அப்ப தாயின் வயிற்றிலே பிரித்தெடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தின் ஜனங்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார், ஒரு பரிசுத்த வித்தியாசத்தை காண்பித்தார். எகிப்துக்கு பலவிதமான வாதைகள் வந்தது, எகிப்துக்கு பலவிதமான கொள்ளைகள் வந்தது, தலைச்சன் பிள்ளைகள்லாம் சாகும்படி செய்தார். கல்மழை வந்தது, வெட்டுக்கிளிகள் வந்தது, தவளைகள் வந்தது, தண்ணீர் ரத்தமாய் மாற்றினது, அந்த இடத்துல பஞ்சம் வந்தது, கல்மழை வந்தது, எத்தனையோ நெருக்க சூழ்நிலை வந்தது. வேணினாலும் தேனினாலும் வெட்டுகளினாலும் எல்லா விவசாயங்கள் அழிக்கப்பட்டது. எத்தனை நெருக்கமானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ ஒரு வேர் பிரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை எந்த ஒரு வாதங்களும் மேற்கொள்ளாதபடி, எந்த ஒரு பாவங்களும் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் அவர்களை பிரித்தெடுத்தார். கர்த்தர் அவர்களை பரிசுத்தத்துக்கு பிரித்தெடுத்தார். என் தெய்வ பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, அன்பினால் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். யூடியூபை வழியாய் பார்க்கிற இந்த நிமிஷத்துல பார்க்கிற நொடியில கர்த்தர் உங்களை உருவாக்குறார், உங்களை வேர்பிரிக்கிறார். உங்களை பரிசுத்தத்துக்கு அவர் தெரிந்து கொள்ளுகிறார். உங்கள் அசுத்தத்திற்கு அல்ல, உங்களை பரிசுத்தத்துக்கே தெரிந்து கொள்ளுகிறார். பரிசுத்தத்துக்கே உங்களை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். இந்த ஜெபத்தை பார்க்கிற, இந்த வசனத்தை பார்க்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு விடுதலை. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை வேர்பிரிக்கிறார், உங்க குடும்பத்தை வேர்பிரிக்கிறார், உங்க வாழ்க்கையை வேர்பிரிக்கிறார், உங்க அசுத்தத்திலிருந்து வேர்பிரிக்கிறார், உங்க பாவ நெருக்கத்திலிருந்து வேர்பிரிக்கிறார். அவருடைய பிள்ளையாய் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு உங்களை வேர்பிரிக்கிறார். இன்னையில் இதை பார்த்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அவர் உங்களை வேர்பிரிக்க விரும்புகிறார். அவருடைய பிள்ளையாய் மாறும்படி இந்த நாளிலே வேர்பிரிக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார். அவர் நம்மளை ஆதரிக்கப்படுகிறார். அவர் நம்மளை பரிசுத்தமாக மாற்றுகிறார். அவர் நம்மளை பிரித்தெடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுத்த தேவன் இன்னைக்கு நம்மளையும் பிரித்தெடுக்க விரும்புகிறார். ஆபிரகாமை தன் தாய் வீட்டிலிருந்தும் தன் தேசத்திலிருந்தும் தன் நாட்டிலிருந்து பிரித்தெடுத்தார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா, பிரித்தெடுத்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து பிரித்தெடுக்கிறார். உங்க வாழ்க்கையும் பரிசுத்தமாக பிரித்தெடுக்கிறார். நீங்களும் பரலோகத்துக்கு வர பிரித்தெடுக்கிறார். நீங்களும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி வளரும்படி பிரித்தெடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே,
கர்த்தர் நல்ல ஒரு தருணத்தை உங்களுக்கு கொடுக்கிறார், நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். சங்கீதத்தில் 22ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் ஒரு வசனம் நம்மளை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார். 22ஆம் அதிகாரத்தில் 9, 10 இப்படியான வசனம் நம்மளை பார்த்து சொல்லுகிறது. என் தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, வசனத்தில் நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் உங்களை உருவாக்க போகிறார், உங்களை கர்த்தர் வேறு பிரிக்க போகிறார். இந்த பூமியில் அல்ல, கொலோசியர் 3:2 நிமித்தம் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடும்படி, பரிசுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, பரிசுத்த ஆவியில் நிரம்பும்படி, ஜாதிகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் மாறும்படி இன்றைக்கு உங்களை வேறு பிரிக்கிறார். மேலே காரியத்தை பார்க்க, மேலானவைகளை நாடும்படி உங்களை கர்த்தர் நாளில் வேறு பிரிக்கிறார். இப்படி கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 22 9, 10 வாசிக்கிறோம். என்னை கருவத்தில் இருந்து எடுத்தவர், கருப்பத்தில் இருந்தே அவரை எடுத்துக் கொள்ளுகிறார். என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணுகிறேன். என் தாயின் முளைப்பால் நான் உண்கையிலே அவர் என்னை நம்பிக்கையாய் வைக்கிறார். அவர் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கை பண்ணுகிறார். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உம்முடைய சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருந்தேன். நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது உம்முடைய சார்பிலே விழுந்தேன் என்றார். தேவனுடைய சார்பிலே நான் விழுந்தேன். இப்பொழுது உம்முடைய பரிசுத்தமான நம்பிக்கையிலே நான் வயிற்றில் இருந்து முதல் நீரே என் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி லூக்கா சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அருமையான வசனத்தை கொடுக்கிறார், அருமையான பரிசுத்த வசனத்தை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அவரை நேசித்து பாருங்க, அவருடைய அன்பில நிலைத்திருந்து பாருங்க, அவருடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருங்க பாருங்க. எவ்வளோ ஒரு சந்தோஷம். அவருடைய கூடாரத்தில் இருந்து, அவருடைய சமூகத்தில் இருந்து செபிப்பது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். அவரோடு கூட இணைந்து இருப்பது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். அவரோடு கூட ஒப்புரவாவது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு பாக்கியம், இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் இந்த தேவன் நமக்கு தருகிறார். இப்படியாய் லூக்கா சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி இப்படி சொல்லுகிறது. இதோ அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றிலிருந்த பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். இன்னொரு வாக்கியம். இன்னைக்கு 20 வருஷம் 30 வருஷம் எத்தனை தானதமம் பண்ணி, எத்தனை கோயில் குளத்துக்கு போய், எந்த இடத்துல எங்கெல்லாம் போய் என்னதோ பண்றோம். நான் பரிசுத்தத்துல வளர முடியல, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியல, பரிசுத்த ஆவியில வேறுபட்டு வாழ முடியல. ஏன்னா மாம்சத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம், மாம்சத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சுயத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சுயத்துக்காய் கோயிலுக்கு போகிறோம், சுயத்துக்காய் போய் செபிக்கிறோம், சுயத்துக்காய் தேவ சமத்துல அர்ப்பணிக்கிறோம், தேவைக்காய் அர்ப்பணிக்கிறோம். இவை ஜெபம் அல்ல, இவை ஜெபம் அல்ல. கருவத்திலே உன்னை ஆதரிக்கிறார், கருவத்திலே உன்னை பிரித்தெடுக்கிறார், கருவத்திலே பரிசுத்த ஆவியில உன்னை நடத்துகிறார், கருவத்திலே நம்பிக்கை வளரும்படி அவர் சார்பில் விழுந்து கிடக்கிறார். இப்பொழுது யோவானை பார்த்து சொல்லுகிறார். யோவானை ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் தேவன் அழைக்கிறார், பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் உருவாக்குறார், பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றுகிறார். தாயின் கருவத்திலே சொல்லுகிறார், நீ திராட்சை ரசத்தை குடிக்க கூடாது, மது பண்ணக்கூடாது, பாவம் உன்னை மேற்கொள்ள கூடாது. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். சக்கரையா உடைய மனைவி இப்படியாய் அன்னாள் என்கிற இவர் குழந்தை இல்லாத மலடியாய் இருந்தார்கள். இவர்கள் மலடியாய் இருந்த வேளையில இவர்கள் தேவனுக்கு பயந்திருந்தார்கள், பயந்திருந்தார்கள். எலிசபெத்துக்கு குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருந்தது, மலடியாய் இருந்தார்கள். ஆனா தேவன் அந்த மலடியா இருந்த எலிசபெத்துக்குள்ள ஒரு குழந்தையை உருவாக்குகிறார், ஒரு பரிசுத்த வல்லமை கொடுத்து ஒரு குழந்தையை உருவாக்குறார். அந்த குழந்தை இந்த பூமிக்கு தேவை,
தேசத்துக்கு தேவை, நாட்டுக்கு தேவை, சத்தியத்தை போதிக்க, சத்தியத்தை அறிவிக்க, கர்த்தர் நாமம் சொல்ல தேவை என்று சொல்லி பரிசுத்த ஆவியில நிரப்புகிறார். தான் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுகிறார். இந்த யோவான் தான் தேவனாகிய கர்த்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர். இந்த யோவான் தான் தைரியமாய் இந்த சத்தியத்தை போதிக்கிறவர், எல்லாருக்கும் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறவர். இந்த யோவான் தான். இந்த யோவானத்தை கர்த்தர் தைரியப்படுத்தினார். இந்த யோவானத்தை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த யோவானுக்குள்ள தான் தேவ பிரசனம் இறங்கினது. இன்னைக்கு உங்களுக்கும் தேவ பிரசனம் தரப்போகிறார். இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் பரிசுத்த ஆவியில நிரப்ப போகிறார். இப்படியாக 139ஆம் சங்கீதத்துல 139 13 16 வசனம் நம்மளை பார்த்து தேவனாகிய கர்த்தர் நாளில சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ அவர் சொல்லுகிற வார்த்தைகள், நீரின் உள்ளம் திரியங்களை கை கொண்டு இருக்கிறேன். என் தாயின் கருவத்திலே என்னை காப்பாற்றினேன். தாயின் கருவத்திலே காப்பாற்றுகிறார். தாயின் கருவத்திலே முடவனா பறக்க சம்மதிக்கல, குருடனா பறக்க சம்மதிக்கல, வியாதியாய் பறக்க சம்மதிக்கல, ஜப்பானியாய் பறக்க சம்மதிக்கல. ஏனென்றால் தாயின் கருவத்திலே கர்த்தர் ஆதரிக்கிறார். தாயின் கருவத்திலே கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஒரு பரிசுத்த உள்ளமாய் காப்பாற்றுகிறார். ஒரு பரிசுத்த பிள்ளையாய் எடுத்து பயன்படுத்துகிறார். பரிசுத்தமாய் காப்பாற்றுகிறார். கர்ப்பத்திலிருந்து சுகமாய் பெற்றெடுக்கணும். தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தாயின் கருவத்திலே அவர் காப்பாற்றுகிறார். நான் பிரமிக்கத்தக்கப்பட்ட அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உண்மை நான் துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லுகிறார். நான் பிரமிக்க அதிசயமாய் விசேஷமாய் பிரமிக்கத்தக்கப்பட்ட அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால், அச்சரியமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் தேவனுடைய ஆச்சரியத்தினால் நிரப்புகிறார். தேவன் பிரமிக்கத்தக்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவனுடைய ஆலோசனையை கொடுக்கிறார். உண்டாக்கப்பட்ட உண்மையை நான் துதிப்பேன். உடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிபீடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுதும் என் எலும்புகள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. என் கருவை உடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்று ஆகிலும் இல்லாத போதே அவைகள் உருவேற்றப்படும் நாட்கள் உடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஒளிபீடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டார். வித்தியாசமாய் உருவாக்கப்பட்டார். கருவை உடைய கண்கள் கண்டது. என் அவைகள் ஒன்றாக இல்லாத போது அவைகள்லாம் அனைத்து உருவாக்குகிறார். என் அவைகளில் எந்தெந்த இடத்துல உருவாக்க வேண்டும், எந்தெந்த இடத்துல சரியா இருக்க வேண்டும், எந்தெந்த இடத்துல தூய்மையா இருக்க வேண்டும் என்று கருவத்திலேயே சரிப்படுத்துகிறார். உண்டாக்கும் போதே சரிப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை பார்க்கிற, இந்த ஜபத்தை பார்க்கிற உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சப்பானியாய் படைக்கல. இந்த வசனத்தின் ஜபத்தையும் கேட்கிற உங்களுக்காக. நீங்க குருடனா உங்களை படைக்கல, முடவனா உங்களை படைக்கல, சப்பானியா உங்களை படைக்கல, தொழுநோயா உங்களை படைக்கல, பேச தெரியாத ஊமையா உங்களை படைக்கல. நல்ல சரிகரமா படைத்து இருக்கிறார். நல்ல வாழ்வா படைத்து இருக்கிறார். நல்ல ஆசீர்வாதமா படைத்து இருக்கிறார். இப்பொழுதே கர்த்தரத்தில் திரும்புங்க. இப்பொழுதே அவரோடு கூட ஒப்புரவாகுங்க. இப்பொழுதே கர்த்தர் உங்களை வேர்பிரித்து பரிசுத்த ஆவியில நிரப்புவார். இப்பொழுதே உங்களை அவரிடத்தில் கொடுங்கள். இப்பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவார். கர்த்தர் என்றைக்கும் உங்களை கைவிடாமல் அவர் நேர்த்தியாய் பார்ப்பார். இப்படியாய் ஏசாயா 46ஆம் அதிகாரத்துல 3-4 வசனம் சொல்றது, யாக்கோபின் சந்ததியே, இஸ்ரவேலின் சந்ததி, மீதியாக இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே முதல் உங்களை ஏந்தி தாயின் கருவத்தில் உருவத்தில் முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர்ந்த வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன். இனியும் மேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். தேவ பிள்ளைகளே, யாக்கோபின் சந்ததியே என்று சொல்லுகிறார். நாம் எல்லாம் யாக்கோபுடைய சந்ததிகள். நாம் எல்லாம் இஸ்ரவேலின் சந்ததிகள்.
மீதியாக இருக்கிற சகல ஜனங்களும் எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றிலே தோன்றும் முதல் உங்களை ஏந்துவேன்றார். உங்க கருவத்திலே நான் உங்களை தப்புவிப்பேன், தாங்குவேன் என்று சொல்லுகிறார். இது மட்டும் நம்மளை தாங்கி இருக்கிறார். இது மட்டும் நம்மளை ஏந்தி இருக்கிறார். நமக்கு தெரியல, அவர் செய்திருக்கிறார், அவர் நடத்தி இருக்கிறார். அவர் எப்பொழுதும் தாங்குகிற தேவன். அவர் எப்பொழுதும் நம்மளை தாங்குகிற தேவன். அவர் எப்பொழுதும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வேர்பிரித்து பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு போகும்படி காத்திருக்கிற தேவன். எப்பொழுதும் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையை மாறுபடி எப்பொழுதும் நமக்காய் காத்திருக்கிற தேவன். என் தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே அவருடைய சமூகத்துல திரும்புங்க. இப்போதே அவருடைய ஆவிக்குள்ள திரும்புங்க. அவருடைய அபிஷேகத்துக்குள்ள திரும்புங்க. அவருடைய தரிசனத்துக்குள்ள திரும்புங்க. அவருடைய கிருபையினால திரும்புங்க. அவருடைய இரக்கத்துல திரும்புங்க. அவர் இரக்கமுள்ள தெய்வம். அவர் சமாதானத்தின் பிரபு. அவர் சமாதானத்தை தருகிற பிரபு. அவர் ஆலோசனை தருகிற தேவன். அவர் சொல்லுகிறார், உங்கள் முதிர்ந்த வயதுக்கு நான் அப்படி செய்வேன். உங்க முதிர்ந்த வயது நான் காத்துக்கொள்ளுவேன். நரை வயது மட்டும் உங்க முடி நரிக்கிற மட்டும் நரித்திருந்தால் அந்த வயதிலும் கூட நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அந்த நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனியும் செய்வேன். நான் ஏந்துவேன், நான் உங்களை சுமப்பேன், நான் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் அழைக்கிறார். செவி கொடுங்க. அவருடைய வார்த்தைக்கு உங்கள் இருதயம் திறந்து கொடுக்கட்டும். அவருடைய பரிசுத்துக்கு உங்கள் வார்த்தை திறந்து கொடுக்கட்டும். இப்பொழுதே உங்களை அழைக்கிறார். இப்பொழுதே பரிசுத்தத்துக்குள்ள அழைக்கிறார். இப்பொழுதே கர்த்தரோடு கிட்டி சேருங்க. அவருடைய அன்பில நிலைத்திருங்க. அவருடைய பரிசுத்த ஆவில நிலைத்திருங்க. நிஷந்தரமா நல்ல தகப்பன். அவர் நல்ல தகப்பன். அவர் உங்களை ஏந்த போகிறார். அவர் உங்களை சுமக்க போகிறார். நாம் பாவத்தை சுமந்து நாம் ஏன் கடக்கணும்? பாவம் நம்மளை கொல்லும். பாவம் நம்மளை வீழ்த்தும். பாவம் நம்மளை பரிசுத்தத்துக்கு இடையூறா இருக்கும். பாவம் பரலோகத்துக்கு இடையூறா இருக்கும். பாவம் தேவ வாழ்வுக்கு இடையூறா இருக்கும். பாவம் தேவ சமூகத்துக்கு கொண்டு போகாதபடி தடுத்து நிறுத்தும். பாவம் ஒரு மனுஷனை கொல்லும். பாவம் ஒரு மனுஷனை அழிக்கும். பாவம் ஒரு மனுஷனை பின்தொடரும். பாவம் ஒரு மனுஷனை விழும் பண்ணுச்சு. தேவ பிள்ளைகளே, பாவத்தை தூக்கி போடுங்க. அவர் உங்களை இனி சுமப்பா. தாயின் கருவத்திலே உங்களை சுமந்தது போல, தாயின் வயிற்றிலே உங்களை உருவாக்கி முன்பாக சுமந்தது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுமக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல உங்களை தேற்றுவார். தாய் கைவிடலாம், தகப்பன் கைவிடலாம், கைவிட மாட்டேன் என்ற சங்கீதம் 27:10, ஏசாயா 66:13. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தேற்றுகிறவர். அவர் இந்த ஆற்றுவார். அவர் தேற்றுவார். நம்மளை சுமப்பார், தப்பு வைப்பார். இந்த உலக பொல்லாப்பு தப்பு வைப்பார். உலகத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத இருளும் தப்பு வைப்பார். இன்றைக்கே தப்பு வைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை அவர்களை கொடுங்க. அவர் உங்களை தப்பு வைப்பார். அவர் உங்களை தப்புவிப்பார். அவர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதி ஆகமத்துல இப்படியாக 48ஆம் அதிகாரத்துல 15 வசனம் சொல்லுது, அவர் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களின் ஆபிரகாமும் ஈசாக்கின் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆதரித்து வந்த தேவன் என்று சொல்லுகிறார். யோசேப்பை ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் வழிபட்டு வணங்கிய தேவனுமாயிருக்க நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் மட்டும் நான் உன்னை ஆதரித்து வந்தேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மளை எல்லாம் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு பிரித்தெடுத்திருக்கிறார். அவர் நமக்காக பிரித்தெடுக்கும்படி ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நமக்காக பிரித்தெடுக்கும்படி தன் பாவங்களை அவர் சுமந்தார். நம்மளை பிரித்தெடுக்கும்படி நம்முடைய மீறுதலை அவர் சுமந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய தெய்வ சமூகத்தை உங்களை கொடுங்க. அவர் பரிசுத்தம் ஆயத்தமா இருக்கிறார். அவர் உங்களை ஆதரிக்கும்படி ஆயத்தமா இருக்கிறார். அவர் உங்களை பிரித்தெடுக்கும்படி ஆயத்தமா இருக்கிறார்.
அவர் நம்பிக்கை வளரும்படி அவருடைய சார்பிலே விழுந்து கடக்கும்படி உங்களை ஆதரிக்கிறார். பரிசுத்த ஆவில நிரப்பும்படி உங்களை ஆதரிக்கிறார். கர்ப்பத்திலே உங்களை காப்பாற்றி இருக்கிற அந்த தேவன் உங்களை ஆதரிக்கிறார். பிறந்த நாள் முதல் இந்த நாள் முதல் உங்களை காப்பாற்றின கர்த்தர் உங்களை ஆதரிக்க விரும்புகிறார். அவர் உங்களை தாங்குவார், அவர் உங்களை ஏந்துவார், அவர் உங்களை எல்லா விஷயத்திலும் தப்புவிப்பார். இன்றைக்கே ஒப்பு கொடுங்க, இன்றைக்கே அவருடைய ராஜாவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தெய்வ பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கை என்பது ஒன்றே ஒன்றுதான், பரிசுத்தம் என்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த வசனத்தை பார்க்கிற உங்களுக்காக சொல்லுகிறார். இந்த வசனத்தை பார்க்கிற, கேட்கிற, நம்புகிற நீங்கள் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவதி. உங்களை பரலோகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறார், உங்களை பரிசுத்தத்துக்கு இழுக்கிறார், அவருடைய பரிசுத்தத்தை வேறுபிரிக்கும்படி இழுக்கிறார், அவருடைய அன்பிலே வேறுபிரிக்கும்படி இழுக்கிறார். இப்பொழுதே உங்களை கொடுங்க, இப்பொழுதே உங்களை தாழ்த்துங்க, இப்பொழுதே உங்களை வெறுமையாக்குங்க, இப்பொழுதே உங்க பரிசுத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை விரும்புகிறார், அவரை உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார், அவரை ஏற்றுக்கொள்ள வருகிறார், அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி வருகிறார், அவர் உங்களை தாங்கும்படி வருகிறார். தேவ பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, கர்த்தரோடு அன்பிலே நிலைத்திருங்க. அவர் உங்களை எல்லா விஷயத்திலும் பிரித்தெடுப்பார், அவர் உங்களை எல்லா விஷயத்திலும் பிரித்தெடுப்பார். இப்பொழுதே உங்களை கொடுங்க, இப்பொழுதே உங்களை கொடுங்க. ஓல சந்த ரபாலா துரிமா நந்தரிக்கா ரபாலா ஷரபாலா துரிக்கா ரபா. பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரித்தெடுங்கப்பா. ஒவ்வொரு வரியும் ஆண்டவரே உம்முடைய அன்பிலே இழுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, எரேமியாவை அழைத்த தேவன், எரேமியாவை தெரிந்து கொண்ட தேவன், எரேமியா தாயின் வயிற்றிலே ஆதரித்த தேவன், பரிசுத்தாவில நிரப்பினவன், புறச்சாதிகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் வைத்தவன். இன்னைக்கு எத்தனையோ ஒரு விஷயத்துல பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் எரேமியாவை மாற்றினார். எரேமியா ஆசீர்வதித்தார், எரேமியாவோடு கூட பேசினார், எரேமியா செல்லுகிற இடத்துல கூட இருந்தார். இன்னைக்கு உங்க கூட இருக்க போகிறார், உங்க வாழ்க்கையில இருக்க போகிறார், உங்க தனிமையில இருக்க போகிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கே அர்ப்பணிங்க, இன்றைக்கே உங்களை முழுக்க முழுக்க கர்த்தருடைய சமூகத்துல கொடுங்க. அவர் உங்களை ஆதரிக்க போகிறார், அவர் உங்களை அன்பு செய்ய போகிறார். அன்னை மரியா தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில வேர்பிரிக்கப்பட்டார். பாவத்திலிருந்து வேர்பிரித்து பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றபடி பரிசுத்தமாய் பிதாவானவர் வேர்பிரித்தார். தேவனாகிய கர்த்தர் வேர்பிரிக்கிறார். இன்னைக்கு நம்மளையும் வேர்பிரிக்கிறார். பரிசுத்த ஆவியில அவருடைய கிருபையில வேர்பிரிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கே உங்களை கொடுங்க, இன்றைக்கே உங்களை கொடுங்க. உலகத்தை பார்த்தது போதும், உலக உறவுகளை பார்த்தது போதும், உலகத்துல ஓடின ஓட்டம் போதும், உலகத்தையே பற்றி கொண்டு ஒட்டி கொண்டு இருக்கிறது போதும். பாவம் மண்ணோடு ஒட்டி கொள்வது போல நாமும் இந்த பூமியில பாவத்தோடு ஒட்டி கொள்ளாமல் பரிசுத்த ராஜாவின் வல்லமையில ஒட்டி கொள்ளுவோம். அவர் நம்மை வேர்பிரிப்பார், அவர் பரிசுத்தத்துக்குள்ள வேர்பிரிப்பார், அவரோடு கூட உறவாட வேர்பிரிப்பார், அவருக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கையாக இருக்க வேர்பிரிப்பார். இப்பொழுதே உங்களை கொடுங்க, இப்பொழுதே உங்களை அவரிடத்துல கொடுங்க. இன்றைக்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்பொழுதே கர்த்தர் உங்களை விசேஷமான வல்லமையில நிரப்ப விரும்புகிறார். இப்பொழுதே உங்களை பரிசுத்த ஆவியில, பரிசுத்த தயவில விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார். இப்பொழுதே கொடுங்க, இப்பொழுதே உங்களை அர்ப்பணிங்க, இந்த வேலையில அர்ப்பணிங்க. பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபத்தை கேளுங்க, பொறுமையா கேளுங்க, காத்திருந்து கேளுங்க. அதை அவசரமா கேட்காதீங்க, அர்ஜென்டா கேட்காதீங்க, நிதானமா கேளுங்க, பொறுமையா கேளுங்க. கர்த்தனுக்கு உங்க வீட்டுல வரப்போகிறார். எரேமியா தெரிந்த தேவன் உங்களை தெரிந்து கொள்ள போகிறார். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம், பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஆசீர்வாதம், இன்னைக்கு உங்களை வேறுபிரிக்கும்படி ஆசீர்வாதம், உங்களை பரிசுத்தத்துக்குள்ள வேறுபிரிக்கும்படி ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள வருகிறது, குடும்பத்துக்குள்ள வருகிறது. கவலை மாறுகிறது, கண்ணீர் மாறுகிறது, போராட்டம் மாறுகிறது. இன்னைக்கு உங்களை வேர்பிரிக்கிறார், பரிசுத்த நிறைவில வேர்பிரிக்கிறார், பரிசுத்த அன்பில வேர்பிரிக்கிறார், பரிசுத்த கிருபையில வேர்பிரிக்கிறார், பரிசுத்த நிலைத்திருக்க வேர்பிரிக்கிறார். இப்பொழுதே உங்களை கொடுங்க, இப்பொழுதே உங்களை கொடுங்க, இப்பொழுதே உங்களை தாழ்த்துங்க, உங்களை வெறுமையாக்குங்க, பரிசுத்தத்தில் நிரப்ப உங்களை
வெறுமையாக்குங்க. கர்த்தருடைய விசேஷமான மகிமை வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய விசேஷமான பரிசுத்தம் வந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே கர்ப்பத்திலிருந்து எரேமியாவை ஏற்படுத்தது போல இந்த பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியை நிரப்பி பூமிக்குரிய காரியத்திலிருந்து விளக்கி பரிசுத்த ஆவியில வேறுபிரித்தாரணும். இப்பொழுது உங்களுடைய கிருபை இயேசுவின் நாமத்துல இறங்கட்டும். இந்த ஜெபத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை ஆசீர்வதியும். கிருபையால நிரப்பு ராஜா, வல்லமையில நிரப்பு ராஜா, அபிஷேகத்துல நிரப்பு ராஜா, அக்னியில நிரப்பு ராஜா, கிருபையில நிரப்பு ராஜா. எல்லா வாதைக்கும் தீவினைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் கர்த்தர் விலக்கியாலும் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனியாய் வேர்பிரிங்கப்பா. பரிசுத்தத்துக்கு வேறுபிறீங்க, கர்த்தருடைய விருப்பத்துக்கு வேறுபிறீங்க, கர்த்தருடைய நினைவுக்கும் வழிக்கும் வாழ்வுக்கும் பிரித்தெடுங்க. இப்பொழுதே கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய விசேஷமான மகிமை இறங்கட்டும் ராஜா. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. நம்புகிற ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. கிருபையால நிரப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதியும், எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதியும். பிரசனத்தான் நிரப்பும். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளும் கர்த்தர் தாங்குங்க, ஏந்துங்க, தப்புவீங்க. பாருங்க, நேசிங்க, வாசிங்க, யோசிங்க. கர்த்தர் உங்களை தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார், ஆசீர்வதிப்பார். ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல கர்த்தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.